யாமுண்டி வேதாளி பைரவி நந்தகாளி நீ பாபா நீ பாபா மாகாளியே பாபா மாகாளியே நீ பாபா மாகாளியே பாபா மாகாளியே 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 சஞ்சலி ஜட்டாதரி பைரவி இந்த பைரவன் இந்த மலையாள தேசத்திலே மந்திரவாதி பைரவன் என் பூனைக்கு இணங்கி வந்து எனக்கு அருள் கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த மந்திரவாதி பைரவன் எனக்கு தெரியாத வித்தைகளே கிடையாது. மந்திர ஜாலம், இந்த ஜாலம், தந்த ஜாலம், மகேந்திர ஜாலம், கூடு விட்டு கூடு பாய்கிறது அத்தனையும் கற்றுணர்ந்தவன். இருந்தாலும் என்னிடத்திலே சீடர்கள் வருவார்கள், பணிவாக வித்தை கேட்பார்கள், சென்று விடுவார்கள். அந்த வித்தை வைத்து பரிபாலனம் செய்து அவர்கள் குடும்பத்தில் மேன்மை அடைவார்கள். இருந்தாலும் கொஞ்ச நாட்களாகவே என்னிடத்தில் சீடர்கள் வருவதில்லை. ஏனென்றால் சீடர்களை வஞ்சத்தனா இந்த குருவை மறந்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. சீடர்கள் வருவார்கள், அவருடைய பெயரை கேட்பேன். பெயரை கேட்டவுடனே அவர்கள் பெயரில் ஒரு செடியை வைத்து அவனுடைய உயிரை அந்த செடியில் அடைத்து விடுவேன். ஏனென்றால் சீடர்கள் எனக்கு குரு துரோகம் செய்தால் அந்த செடியை நான் பிடுங்கினால் அவன் பேர் உள்ளவன் எங்கிருந்தால் வஞ்சித்து விடுகிறேன் என்ற பயத்தால் என்னிடத்தில் சீடர்கள் வருவதில்லை. என்ன செய்வது? சீடர்கள் வந்து வித்தை கேட்டால் தானே இந்த குருவுக்கு பெருமை கிடைக்கும். அவர்கிட்ட அடக்கொடுக்குமா படிவா போன மந்திரத்தை கத்துட்டு வரலாம். சரியா? அப்படியே புனி புனி மூஞ்சாதி மாதிரி காட்டுறத பூனை குடிக்கிற மாதிரி. ஜெய்சங்கர் செத்துட்டார் சாமி. அவர் எப்போ செத்தாரு? அவர் எப்போ செத்துட்டாரு? அவர்லாம் வரமாட்டாருங்க. சங்கரை அழைக்கவில்லை, சங்கரியை அழைக்கவில்லை. சங்கரியா? சங்கரி பிரிஜி குருஜி 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 குடிவே நீண்ட நாட்களாக நினைத்திருந்தேன். என்னை தேடி சீடர்கள் வரவில்லையே என்று என்னை பார்த்து குருவே என்று அழைத்தால் சீடர்களாக வரப்போகிறார்கள். ஆமா ஆமா ஆமா. வரும்பொழுது ஒரு பாடல் பாடுகிறேன். பாடல மறுபடியும் பண்ண ஒரு 500 ரூபாய் செலவாகும். அதை நான் கேட்க வேண்டும். கேட்க வேண்டுமா? அரகர சிவ சிவ சம்போ ஆடி மாசத்திலே இந்த பாடலை இது நாள் வரை நான் கேட்டதில்லை. காரணம் இல்லாமல் பாடலை எழுதியிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. எதற்காக அந்த பாட்டு? அரகர சிவ சிவ சம்போ ஆடி மாசத்துல தெருவெல்லாம் ரொம்ப அப்படின்னா ஆடி மாசமாய் வந்தா தெருவுல ரொம்ப திட்டியா? ஓஹோ, ஆகையால்தான் ஆடி மாதத்தில் அரைக்கூத்து, ஆவணையில் அது கூட இல்லை. ஆமா, பெரியவர்கள் சொல்லியிருக்க. கஷ்டப்பட்டு வீட்டுக்கு 2000 ரூபாய் பிரிவு போட்டு நாடகம் வைக்கிறாங்க. இந்த கம்பெனி தான் வரணும்னு அதை கூத்தாட்டு மொத்த துட்டு ஏமாத்தி வாங்கி விடுவோம். ஏன் நினைப்புல வரட்டு ஒரு கூத்து ஆனன்னு கிடையாது. அப்படியா? பாட்டு கேட்டிய பாட்டு. ஆமா, அதற்கு பிறகு ஒரு பாடல் பாடுங்க. நட்டமா நட்டில் வர
வேண்டி நாளாறு மாதமாய் உயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி சித்தர் பெருமான் பாடம். ஆமா சாமி, இந்த சித்தர் பெருமான் ஏதோ சித்தருக்கு கேட்டு வரை பாடிக்கொண்டு வந்தேன். என் மனதில் இடம் பிடித்து விட்டேன். ஆமா, யார் நீங்கள்? அனாத சாமியா ஒரு பரம்போக்கு. அனாத பரம்போக்கு. ஆமா சாமி, அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லாத அனாத சாமியே அவரு பரம்போக்குல குடும்புறாரு. இன்னும் பார்த்தா வரல சாமி. சரி, ஏழ்மையானவர்கள் ஆமா வறுமையில் வாடுகிறீர்கள், என்னை நாடி வந்திருக்கிறீர்கள். ஆமா, யாது காரணம் சொல்லுங்கள். தங்கள் எழுத்துல சீரர்களாக சேர்வதற்காக வந்திருக்கிறோம். சகல கலையும் நீங்கள் தான் கற்றுத் தர வேண்டும். இந்த காலம் மந்திர காலம் ஆயாதாரம் கூறுவிட்டு கூடுவாய்கள் அனைத்தும் நீங்கள் தான் சொல்லி தர வேண்டும். உங்கள் பணிவை பார்த்தா எனக்கு மனதில் பிடித்தமாக இருக்கிறது. இருந்தாலும் குனி பணிவு குனி நான் நோம்பு கும்பிடுறேன். நல்லா நீ கேடனே, என்ன இங்கு வந்து ஒத்திகை பார்க்கிறீர்கள்? இல்லை, ஒத்திகை பார்க்கலாம் தான் வேனில் பார்த்தேன். ஏறின உடனே அவரவர் காலை கிளப்பி விடுகிறார். என்ன இந்த ஒத்திகை பார்ப்பது? ஆமா, உனது பேர் என்ன? கஞ்சாமி சாமி. கஞ்சாமி சாமி. கஞ்சாமி சாமி. கஞ்சாமி சாமி. அது என்ன ரெண்டு சாமி? கஞ்சாமி சாமி. கஞ்சாமி சாமி. கந்தசாமி. கஞ்சாமிடா, அப்படி மரியாதை சொல்ல முடியுமா? கந்தசாமி நீ சாமி, கஞ்சாமி சாமி. ஓ, இரு பெயரும் சேர்த்து சொல்ல. ஆமா ஆம் சாமி. பதத்தோடு பதத்தை இணைக்க. ஆமா ஆம் சாமி. உன் பெயர்? முட்டையை வச்சிருவான் போயிட்டு. நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? இல்ல சாமி, ஒண்ணு கோ என்கிறாயே. கோனா பசு. கோவிந்த சாமி. கோவிந்த சாமி. ஆமா. ஆஹா, பெருமாளின் திருநாமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, நீ அந்த முருகனின் திருநாமத்தை வைத்து. அனைவருக்கும் பிடித்த தெய்வம் முருகப்பெருமான் அன்னார் வீரை எனக்கு வைத்திருக்கிறார். இங்க தோட்டா கிருபானந்த வாரியார். எப்படி இதெல்லாம் தானா கிளம்புறான். சரி, உங்கள் பெயரும் பிடித்திருக்கேன். ஆமா சாமி, உங்கள் பணிவும் பிடித்திருக்கேன். சேடர்களாக ஏற்றுக்கொள்கிறீரா? உங்கள் இருவரையும் நான் சேடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல சாமி, வந்த நேரம் நல்ல நேரம். நல்ல நேரம். நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணலாமே. போட்டுடலாம். ஓமோ பகவதியா ஓடி வா. ஓமோ பகவதியே ஓடி வா, ஓடி வா. ஓங்கார பகவதியே ஓடி வா, ஓடி வா. சக்தி சாமுண்டி ஓடி வா, ஓடி வா. மலையாள பகவதியே ஓடி வா, ஓடி வா. கோந்தா என்ன கோந்து கேட்கு? சாமியை பேச்சு சரியா வராது. கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் கோவிந்தம். அதேதான் வரல சாமி. கோவிந்தான்னு சொல்லக்கூடாது. கோவிந்தா என்பது அபச்சல். கோவிந்தம் என்பதுதான் பெருமாளுக்குரிய வார்த்தை. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னு வச்சுக்கா. இப்போ பக்கத்தூட்டுக்காரன் உங்ககிட்ட ஒரு 50,000 வாங்கி கொடுத்தான். ஆமா, 6 மாசமா கொடுக்கல. என்னடா பக்கத்தூட்டுக்காரங்கிட்ட சொல்றேன், அதை கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுத்துருவான்னு கேக்குறேன். ஆமா, அவன் என்ன சொல்லுவான்? அவங்கிட்ட கொடுத்து திரும்பி வருமாடா. அது கோவிந்தா கோவிந்தா போனது திரும்பி வராதுக்கிட்டா கோவிந்தா. அப்படி யாரும் திருப்பதிக்கு போவாதீர்கள். கோவிந்தம் போட்டுக்கொண்டு திருப்பதிக்கே போவாதீர்கள். அது கோவிந்தம், இது வராதுக்கு கோவிந்தா. ஓ, அந்த கோவிந்தாவா? சரி கோவிந்தா, சரி கோவிந்தா. எங்க ஆசிரியத்தை சுத்தி பார்த்தீங்களா? ஆமா சாமியே, ஒரு சின்ன சரியாக சாமி. ஆசிரம சுத்தி செடிகளா, சின்ன சின்ன செடிகளா இருக்குது. ஆனா பூக்கவும் இல்ல, காய்க்கவும் இல்ல. வாசனையே வரல இருக்கலாம். என்ன மூலிகை செடியா? பூக்காது, காய்க்காது, அரே மணக்காது, வளராது. அதுல ஒரு மகத்துவம் இருக்கு. என்ன சாமி? இப்பொழுது வந்து பெயர் சொன்னா எல்லாம். ஆமா, உன் பேர் என்ன? கஞ்சாமி. கஞ்சாமின்னு பேரு கேட்ட உடனே நான் பேரு சொன்ன உடனே உன்னுடைய பெயரை வைத்து அந்த ஒரு செடியை நட்டு என் வைக்க. பேரு ஒரு செடி வச்சுட்டீங்க. உன் உயிரையும் அந்த செடியில் அடைத்து வைக்க. சாமி, என் உயிர் எடுத்து அந்த செடியில் வச்சுக்க. எனக்கு குரு துரோகம் செய்த அந்த கத்துக்கிட்டு போய் குடுத்துருவாங்க செஞ்சா. மலையாளத்து பெத்தையை கற்றுக்கொண்டு ஆரணியை போய் வேலையை காட்டினாய், அந்த செடியை பிடிங்கிடுவேன். நான் ஆரணி இருக்கிறேன். என் ஊருக்கு தானே வந்துட்டோம்ப்பா. ஆரணி போ சொல்றேன். பக்கத்துல ஆரணி இருக்குதுல்ல? ஆமா, ஆரணி வித்தை காட்டு. குரு துரோகம் செஞ்சாக்கா உயிர் உள்ள செடி இங்க புடுங்கனா நான் எங்க இருந்தாலும் செத்துருவேன். ஐயோ சாமி, குரு துரோகம் செய்ய மாட்டேன் சாமி, செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். ஆமா, இருந்தாலும் எனக்கு செடி வச்சுக்கலே. என்னுடைய குருவுக்கு வைத்தீர்களா? கோவிந்தனுக்கு அது ஒரு செடி இருக்குப்பா. எனக்குமா? உனக்குமா? எங்க? உன் பெயரை கேட்ட உடனே அங்க ஒரு செடி வச்சிட்டீங்களா? அந்த செடி எடுத்தால் என்ன ஆகும்? உன் உயிர் போய்விடும். போய்விடுமா?
சாமி, சாமி, உனக்கு நான் குரு துரோகம் இன்னொரு செய்ய இன்னொரு செடியா சாமி இருக்கு செடிகளா சின்ன சின்ன செடிகளா இருக்குது அதோ ஒரு செடி மட்டும் என்ன அதிவளமா உயரமா வந்துக்குது அது யார் செடி சாமி என்ன? அது மட்டும் கேட்க ஏன் சாமி என்ன? சரி, என் மனதில் இடம் பிடித்த சீடர்கள் நீங்க. ஆமா எல்லா சந்தேகத்தையும் சொன்னேன். சீடரிடத்திலே சொல்லி வைக்க வேண்டும் என்றால் ஆபத்து என்று வந்து வந்தால் நாங்கள் தானே காப்பாற்றுவோம். ஆமா. ஆ, ஆகையா ம். அது உயரமாக இருக்கிறது, ஆமா ஓங்கி வளர்ந்திருக்கிறது, யார் செடி? தளதளவென்றிருக்கிறது. ஆ, ஆ. அந்த செடிதான் ஆ, சொல்லலாமா? சொல்லு சாமி சொல்லுங்க. என் உயிர் உள்ள செடி அது. உங்க உயிர் உள்ள செடியா? உங்க உயிரானது அந்த செடியில் தான் இருக்குதா? அந்த செடியில் தான் இருக்கிறது. இன்னொரு சந்தேக சாமி உங்க உயிரானது அந்த செடியில இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க, இதெல்லாம் எப்படி புரியுது? ஏய், ஆ, ஏன் அதை பற்றி கேட்கலாம்? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லது இல்லையா? ஆ, சரி, நான் பேசுவதற்கு, ஆ, என் மந்திரம் பழிப்பதற்கு, ஆமா ஆடுவதற்கு, பாடுவதற்கு ஆ. காரணமே இந்த மந்திர கோல் தான். மந்திரக்கோலா அடிக்கவே இந்த மந்திரக்கோல் தான் அடிக்கிறது. இந்த மந்திரக்கோல் உங்க கையில இருக்கிறவரையில நீங்க சாமி, மந்திரக்கோல் கையில் இல்லைன்னா எங்களை மாதிரி நீங்களும் ஆசாமி. ஆ, என்ன துருவி துருவி கேட்கலாம்? எங்க துரு துரு கேக்குறா? சந்தேகத்தை கேட்கலாம். குரூர் வெள்ளம் கிடையாது, அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சிட வேண்டியதுதான். பூ ஆயிடும். ஏய், ஆ. இது என்னிடத்தில் எப்போதுமே இருக்கும். அப்படியா? ஆ. ஆ, ஆ. இருந்தாலும் என் மனதில் இடம் பிடித்த சீடர்கள் உடல் அசுத்தமாக இருக்கிறது. அசுத்தமாக இருக்கு. பூஜை போட்ட மல்லவா. ஆமா. ஆகையா ஆ, ஆ. நான் நதிக்கரைக்கு சென்று ஆ, ஆ. புடர் சுத்தம் செய்து செய்யுங்க, செய்யுங்க. கணக்கிட செய்துவிட்டு ஆ, சரி வருகிறேன். பாருங்க. அதுவரை ஆசிரமத்தில் நீங்கள் காவலாக ஆ, இருக்கிறீர்கள். இருக்கிறோம் சாமி. இந்த மந்திர கோலை என் ஆசிரமத்தில் கவலையப்படாதீர்கள், நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறோம். கொள்ளிடுவோம். அதுதான் வந்திருக்கீங்க. பார்த்துக் கொள்கிறோம் சாமி, ஆ. பார்த்துக் கொள்கிறோம். பார்த்துக் கொள்கிறோம். ஆமா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. போய் வாருங்க சாமி, போய் வாருங்க, போய் வாருங்க. இன்னும் நீங்கள் போகவில்லையா? இல்லை, உன்னை பார்த்தால் இன்னும் நீங்கள் போகவில்லையா? தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை இன்னும் நீங்கள் போகவில்லையா? எங்கு போகவில்லையா? இல்லை, நீராட போகவில்லையா? இன்னும் போகவில்லை. அதேதான். உன் தலையாடுவதை பார்த்தால் எனக்கு இல்ல சந்தேகம். சாமி, உயிருள்ள செடியும் மந்திர கோழியும் பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரே இடமா இருந்தா ஒரே இடமா பாப்பேன். என்ன உயிருள்ள செடி அங்க இருக்குது, மந்திர கோழி இங்க இருக்குது. மந்திர கோலை பார்க்கலாம், ஆமா. உயிருள்ள செடியை பார்க்கிறாய், அங்கு பார்க்கிறாய், இங்கு பார்க்கிறாய், ஆ. எங்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஆமா, ஆமா. நீங்க செஞ்சு வாருங்க, செஞ்சு வாருங்க. ஆ, ஆ. இருக்கத்திலே ஒரு பிளேடா இருப்பான் இந்த மந்திரவாதி. இருக்கட்டும் இருக்கட்டும். கடுப்பேத்துக்கிறான். சரி பார்த்தாயா, ஆ. நம்ம குருமகன் நீராடி விட்டு வருகிறேன் என்று உரைத்து விட்டு போயிருக்கின்றார். அவர் சென்று வரும் வரை இந்த மந்திரக்கோளையும் அந்த செடியும் சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்தாலே பரவாயில்ல, இருக்கத்திலே நீதான் சுத்தமான பிளேடு பண்ணுது. என்னடா அவன் நான் சொல்லிட்டு போறான், பொண்ணாக்கு துணை பையன் மந்திர கோலை பாத்துக்கிறானே. என்ன என்னடா நீ காவல் இருக்கு பாரியா? வேற என்ன செய்ய? சாப்பிட்டுமே ஆ. அங்க இன்னும் 4 முட்டையும் சிக்கன் குழம்புங்க தான் போய் சாப்பிட்டு வந்து காவலுக்குறியா? ஏய் என்ன? என்ன சொல்ற நீ? ஏங்க என்ன? எந்த ஒரு மந்திரவாதியை தன்னுடைய உயிர் எங்க இருக்கிற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஆமா. நீர் சொன்னா என்ன ஆகும் அப்படி தெரியாது, நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்ப நீராட்டு வந்து மந்திரத்தை கத்து கொடுத்து போய் அறுவடை முடிக்கிட்டு ஐயாடா. அவன் சொன்னது கேட்டியா? ஆமா. மந்திர கோல் யாரு கையில இருக்குதோ அவன் தான் மந்திரவாதி சொல்லியிருக்கான். ஆமா. அவன் நீராட்டு வரதுக்குள்ள மந்திர கோலை நீ அடி, நீ மந்திரவாதி ஆவியா? ஏய் குரு துரோகம் செய்யலாமா? அது பொண்டாட்டி தாலி அத்தாதான் நம்ம பொண்டாட்டி தாலி குழுக்குள்ள இருக்கும். உன்னுடைய யோசனை